வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம சுந்தரகாண்டத்தின் தொடர்ச்சியை காண்போமா? இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, தன் மகன் போரில் மடிந்து போனதை குறித்து ராவணனுக்கு கவலை அதிகம் உண்டாகவில்லை. தன் மகன் இருந்து போனானே, என்ன செய்வதுன்ற கவலை எல்லாம் உண்டாகவில்லை. அதற்கு பாலாக நிலைமையை சமாளிக்க முடியாததாய் இருக்கிறதே, அவனுடைய மனதை ஒருவாறு கலக்கிற்று. இது பெரிய நெருக்கடியாக உருவாகக்கூடுமோ அப்படின்னு நினைக்கிறான். ஆயினும் சாமர்த்தியமாக தான் அடைந்த கலக்கத்தை தனக்குள்ளேயே மறைத்து வைத்துக் கொண்டார். தன்னுடைய மூத்த குமாரனாக இந்திரஜித்தை வரவழைத்து மூத்த மகனிடம் அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, நிலைமை வர வர மோசமாகி இருக்கிறது. மேலும் இந்த சீர்கேட்டை யாவண்ணம் தடுப்பது இது உன் பொறுப்பே ஆகும். நீ லாவகமாக ஆயுதங்களை கையாள்வதில் வல்லவன். தேவர்களையும் அசுரர்களையும் தோற்கடித்தவன். நீ புரிந்த தவத்தை பாராட்டி சிருஷ்டிகர்த்தாவாக பிரம்மதேவன் பல பல வரங்களை உனக்கு தந்திருக்கிறார். அவைகளுள் பிரம்மாஸ்திர பிரயோகம் மிக மிக பெரியதாகும். அதை நீ உடைந்திருப்பதால் உலகில் யாருமே உன்னை எதிர்க்க முடியாது. கடுந்தவம் புரிந்து அளக்க முடியாத வல்லமையை நீ பெற்றிருக்கிறாய். களைப்பு ஒருபொழுதும் உன்னை அணுகாது. அறிவிலும் போர்த்திறமையிலும் நீ ஒப்பற்றவன். ஆகையினால நீ எப்படியாவது போய் அவனை வென்றுவிட்டு வெற்றியுடன் திரும்பி வா அப்படின்னு அனுப்புற. ராவனுக்கு தலைப்பேறு ஆகிய இவ்விளைஞன் முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனையே தோற்கடித்தவர். சரிங்களா? அவர் அதனால இந்திரஜித் என்ன பண்ணார்னா, அவனுக்கு இந்திரனை வென்றவன் என்னும் பட்டம் அவனுக்கு வாய்ந்தது. இந்த இந்திரஜித்தும் தந்தையின் ஆணைக்கு அடிபணிந்தான். அவர் போறார். ரதம் ஒன்றில் ஊர்ந்து ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்கே போனோன்னா போராட்டம் பெரிதாக உருவெடுக்கிறது. இந்திரஜித் கிளப்பிய நான் ஓசையானது ரதத்தின் ஓசைக்கு மேலே ஒலித்தது. இந்திரஜித்தை போர் துவக்கினான். மந்திர வாய்ந்த பானங்கள் பலவற்றை பிரயோகித்தான். ஒவ்வொன்றிலும் மாருதி குதித்து தப்பித்து கொண்டார். வாயுகுமாராய் அந்த வானர வீரன் விளையாடி கொண்டிருப்பவனாக தென்பட்டான். பயங்கர அஸ்திர அவன் மீது ஏவப்பட்டன. ஆனால் அவையாவும் பயனற்றவையாக போய்விட்டன. கடைசியாக என்னாச்சுன்னா, இந்திரஜித்தின் மனதில் திடீரென்று ஞாபகம் வந்தது. பிரம்மாஸ்திரத்தை மந்திரித்து அவன் மீது ஏவினான். பிரம்மாஸ்திரத்தை யாராலும் எதிர்க்க முடியாது. இருந்தாலும் பிரம்மனிடமிருந்து வரத்தை பெற்றவர் தான் ஆஞ்சநேயர். இருந்தாலும் சிறிது நேரம் அதற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அதனால் அவர் மயக்கமுற்று கீழே விழுந்தார். இருந்தாலும் தான் விழுந்தது அவருக்கு தெரியும். அவர் நினைக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் இதுலேருந்து எழுந்துடுவேன், இவங்கெல்லாம் என்னை ராவணங்கிட்ட கட்டி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. நாமளும் நினச்சிக்கிட்டே இருப்போம். நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.